நானும் நீதிபதி அவர்கள் சொல்ற அதே வசனத்தை சொல்றேன். உனக்கு ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ்லாம் சித்தாந்த ரீதியாக நீ மாறுபட்டு நிக்கலாம். ஆனா அதற்காக வம்பளுக்கு போய் கோவிலுக்கு முன்னாடி சிலையை வச்சு நீ இந்த மாதிரி எழுதி வச்சுனா உன் எண்ணம் என்ன? இதை பத்தி யாருமே கேட்கவே இல்லை. எனவே இந்த ரெண்டு விஷயத்துல அடிபட்டு போகும். முதலாவது, நாங்க சொல்ல தேவையில்லை, நீதிமன்றங்களே மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிலைகள் வைக்கிற தப்பு, அந்த இடத்துல கொண்டு போய் சிலை வைக்கிற தப்பு வேற எங்கேயா வச்சுதான் பரவாயில்ல. முதலாவது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஒரு தனியார் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு, திராவிட கழகம் ஒரு தனி அமைப்பு, அந்த அமைப்புக்கு சிலை வைக்கணும், இல்லாட்டி ஏதாவது சிலையை வச்சு அவங்க போட்டுருமா, அவன் இடத்துல கொண்டு வைடா, இடத்த அவன் வாங்கி அவன் வைக்க சொல்லுங்கடா. அது எப்படி கவர்மெண்ட் இடம் கொடுக்குறீங்க? இதே மாதிரி எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? இந்த ரெண்டு கேள்வி கேட்க வேண்டியது யாரு? நீதிமன்றம். நீதிமன்றம் அதை கேட்காம இருந்தா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இந்த மாதிரி சிலைகளை அகற்றுனா சொல்லுவோம். நான் சொல்றேன் இந்த வீடியோல, இந்த சிலைகள் எல்லாமே அகற்றப்படணும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுல நீதிபதிகள் எந்த இடத்துல மாற்று கருத்தா இருக்காருன்னு தெள்ள தெளிவா அவர் சொன்னா வச்சுக்கவேன், அதுக்கு பதில் கொடுக்கவும் நாங்க தயார், இதுக்காக சிறை போகவும் தயார். இந்த கேவலத்தை இத்தனை நாள் நம்ம சகிச்சுக்கிட்டு இருக்கிறது பெரிய விஷயம்.